இப்போது ஹேட்ச் வந்து இந்த மாதிரி ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. இதோட ஸ்கேல் ஃபேக்டரை எப்படி மாற்றுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து கமாண்டில் நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து கமாண்ட் இருக்குது இல்லைங்களா, கமாண்டில் போய்ட்டு ஹெச்இன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, ஹேட்ச் எடிட். அது பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. அதில் 1 வேல்யூ இருக்குது. அந்த 1 வந்து எடுத்துகிட்டு நீங்கள் 25 நம்ம போட்டோன்னா ப்ரீவியூ பாருங்கள். நம்ம வந்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கப்புறம் ஹேட்ச் வந்து ஓப்பன் ஆகிடுது. க்ளோஸ்டாக இருக்குது, இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம ஹேட்ச் பண்ணும்போது ஸ்கேல் ஃபேக்டரை மாற்றிக்கலாம். இதுலேயே வந்து இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போது சில ஹேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியிலேருந்து வந்த ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி பீலைன் இருக்காது, அவுட்லைன் சுற்றி இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஹேட்ச் இருக்குது இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பவுண்ட்ரின்னு இருக்கும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் ஜென்ரேட் பவுண்ட்ரின்னு இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு பவுண்ட்ரி லைன் க்ரியேட் ஆகிடும். இது பாருங்கள். இப்போது உங்களுக்கு நான் இது ஒரே கலரில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் கலரை மாற்றிக்கிறேன். கலரை மாற்றிட்டு இதே மாதிரி இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பவுண்ட்ரின்னு இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த பவுண்டிங் பாக்ஸ் பீலைன், அதுவும் பீலைனாக நம்மளுக்கு கொடுத்துரும். சிங்கிள் என்டிட்டியாக இருக்காது. ஸோ க்ளோஸ்டு பாலிலைனாக கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்.